பேபி, கண்ணை தொடச்சிக்கோ, அம்மா வராங்க. ஆதி, ஏன் சாப்பிட வரவே இல்லை? இல்லைம்மா, கவி எனக்கு மேலே எடுத்துட்டு வந்துட்டா, சாப்பிட்டேன்மா. சரிப்பா. பேபி, சும்மா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, பார்த்துக்கலாம் விடு என்று 2 பேரும் அவர்கள் ரூமுக்குள் சென்றவுடன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு பேபி, நான் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான் ஆதி. கவிக்கோ தன் இடுப்பை கிள்ளியது யாரா இருக்கும் என்ற யோசனை வந்து வந்து சென்றது. அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது, ஒருவேளை வினோத்தா இருக்குமோ என. அவன் ஏற்கனவே நம்மளை ஒரு மாதிரி பார்க்கறான், கண்டிப்பா இது அவனோட வேலையே தான் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கையில், கவி, ஃப்ரீயா இருக்கியாமா, கொஞ்சம் கீழே வரையா என்று ரமா குரல் கொடுக்கவும், வரேன் அத்தை என்று சொல்லிவிட்டு கீழே சென்றவுடன், அம்மாடி, இன்னைக்கு சஷ்டி, வா தோட்டத்துக்கு போய் பூ பறிச்சுட்டு சாமிக்கு பூ கட்டலாம் என இருவரும் தோட்டத்து பக்கம் செல்ல பூ பறித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து, ரமாமா, என்ன சரசு, உங்களை ஐயா வர சொன்னாரு, வந்தவுடனே போயிடுவீங்களாம் என்று கூறவும், உடனே நீ பறிச்சுட்டே இரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு செல்லவும், கவி மட்டும் தனியாக தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருக்கையில், வினோத் தனது ரூமிலிருந்து தூங்கி எழுந்தவுடனே தனது ரூமில் உள்ள விண்டோக்களை ஓபன் செய்யவும், தோட்டத்தில் கவி பூ பறித்து கொண்டிருப்பதை பார்த்த அவனோ வேக வேகமாக முகத்தை கழுவிக்கொண்டு தோட்டத்தில் வந்து தன் மொபைலில் வேற யாரு கூடயோ பேசுவதை போல் சாடையாக கவியை வர்ணித்தபடி பேச ஆரம்பித்தான். ஒரு பூவை பறிக்கிறதா? இப்படி ஒரு பேரழகியை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன். இந்த மாதிரி ஒரு சில முகம் சுளிக்கிற வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்க, கவியோ பறித்தவரை போதும், கிளம்பலாம் என்று தோட்டத்திற்குள் இருந்து வெளிவரவும், ஹாய் மேடம், ஏன் எப்போ பாரு நான் வந்தாவே நீங்கள் ஓடி ஓடி போயிடுறீங்க? அப்படியெல்லாம் இல்லையே, பூ பறிச்சிட்டேன், கிளம்புறேன், அவ்வளோதான். அன்னைக்கு என்னடானா கிச்சனுக்குள்ளே நான் வந்ததும் ஒரே ஓட்டமாக ஓடுறீங்க, இப்பயும் அப்படியே தான் பண்ணுறீங்க. ஏன், என்னாச்சு? என்னை பார்த்தா பயமாக இருக்க என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? அப்போ பூவை பறிச்சிட்டேங்க, நான் கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டு வேக வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டாள். ஏய் ஹனி, உன்னை விடவே மாட்டேன்டி, ஏண்டி இவ்வளோ அழகா இருக்க என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். பின்னர் ஆதியை பழிவாங்க, இவ தாண்டா துரும்பு சீட்டு, இவளை அடையணும்னா முதல்ல ஆதியை நம்ம கைக்குள்ள போடணும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து ஆதி ஆஃபீஸ் கிளம்ப காரை ஸ்டார்ட் செய்யவும், மச்சான் மன்னிச்சிருடா, நான் பண்ணது தப்பு தான், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தா சாரி என்று அவனிடம் ஆறுதல் வார்த்தை பேசி நடித்தான். அதனால என்னடா, பரவாயில்ல விடு, நீ என்கிட்ட பேசினியே அதுவே போதும் என்று இருவரும் ஒற்றுமையாக பேசி கொண்டிருந்தனர். பின்னர், சரிடா, ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், நேரமாச்சு என்று கிளம்பவும், என்னடா வினோத், அவங்க உறவே வேணான்னு இருக்கு, நீ என்னடானா அவன் கூட பேசிட்டு இருக்க? அம்மா, என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கியா? காரணம் இல்லாமல் அவங்கிட்ட பேச மாட்டேம்மா. அவனால் எனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டியிருக்கு. அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கிற வரைக்கும் அவன் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்க போகிறேன். அப்படி என்னடா உனக்கு வேலை இருக்கு? போக போக தெரிஞ்சுக்கோமா என்று கூறிவிட்டு சென்று விட்டான். பின்னர் வினோத்திற்கு கவியை பார்க்கணும் போல எண்ணம் தோன்றவும், வீட்டில் உள்ள அனைவரும் என்ன பண்றாங்க என்று நோட்டமிட்டு விட்டு எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் மதிய வேளையில். பின்னர் கவியின் ரூமுக்குள் சென்ற வினோத்தோ கவியை தேடவும், கவி குளிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க இவன் வேக வேகமாக நடக்கும்போது பக்கத்தில் இருந்த பொருள் கீழே விழவும், இந்த சத்தத்தை கேட்ட கவியோ, ஆதி வந்துட்டிங்களா, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து லஞ்ச் பரிமாறுறேன் என்று சொல்லும்போது அமைதியாகவே நின்றிருந்தான். பின்னர், ஆதி ஒரு ஹெல்ப்பு, டேபிள் மேலே என்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து கொடுங்களேன், எடுத்துட்டு வர மறந்துட்டேன் என்று கேட்டு பாத்ரூமில் இருந்து தன் கையை மட்டும் அவள் வெளியே நீட்டவும், எடுத்து கொடுங்க ஆதி சீக்கிரம் என்று கூறவும், வினோத்தோ அத்துணியை எடுத்து அத்துணியில் உள்ள அவளின் வாசனையை நுகர்ந்தான். பின்னர் எடுத்துட்டு போய் அவள் கையில் கொடுக்கும்போது அவள் கையை ஒரு மாதிரி தடவினான். உடனே அந்த தடவலின் உணர்ச்சியில் புரிந்து கொண்ட கவியோ இது ஆதி கிடையாது என்று வேகமாக பாத்ரூமின் கதவை லாக் செய்து கொண்டாள். உடனே வினோத் அங்கிருந்து கிளம்பி விட்டான்.
பின்னர் ஆடைகளை அணிந்த கவியோ பயந்து கொண்டே பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த அவளோ தனது ரூமில் அனைத்து இடங்களையும் நோட்டமிட்டாள். பெட்டுக்கு அடியில, பின்னர் கதவுக்கு பின்னாடி என அனைத்து இடங்களையும் நோட்டமிட்டாள். வந்தது யாராயிருக்கும் என்று தன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கையில் அவளுக்கு வினோத்தின் மீதுதான் சந்தேகமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து ஆதி வரவும், ஆதி, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பயமா இருக்காதி, நம்ம வேற பக்கம் போயிடலாமா என்று கூறவும், ஏன் பேபி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பயப்படாம இருமா என்று ஆறுதல் படுத்தினாள். தான் குளித்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய ரூமிற்குள் யாரோ வந்தாங்க என்பதை சொல்லலாமா வேண்டாமா என்று அவளின் உதடு துடித்தது. பிரச்சனை வருமே என பயந்து அனைத்தையும் தன் மனதில் பூட்டி வைத்து கொண்டு அந்த பாவை புழுவாக துடித்தாள். சரி வா கவி, சாப்பிடலாம் என்று கீழே செல்லவும் அவர்கள் சாப்பிட உட்கார்ந்த நேரம் பார்த்து வினோத்தும் அங்கே வந்து டைனிங் டேபிளில் அமரவும், ஹாய் ஆதி, சொல்லு வினோத், உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே நான் வந்து உட்காந்து சாப்பிடுவது? அப்படிலாம் எதுவும் இல்லடா என்று ஜாலியாக இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் அந்த இடத்தில் அவள் அமர்ந்து சாப்பிட கூச்சப்பட்டாள் கவி. பின்னர் கவியை வினோத் கண்களாலே அவளை தொந்தரவு செய்தான். ஒரு காம வெறி பிடித்தவன் போல அவளை பார்வையாலே அவள் உடம்பை அளவெடுத்தான். பின்னர் வேக வேகமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து சென்று விட்டாள். அப்போதும் வினோத் விடாமல் வெச்சக்கண்ணை வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கவும் அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. சை என்று தன் மனதில் நினைத்து கொண்டு சென்று விட்டாள். ஆதி ஆபீஸ் கிளம்பிவிட அவள் பயந்து கொண்டு தனது ரூமை தாளிட்டு கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தாள். பின்னர் பேசாம இந்தியா தான் போய் கொஞ்ச நாள் இருக்கலாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கையில் எப்போது அந்த நாள் வரும் என எண்ணிக்கொண்டிருந்தாள். திடீரென தனது அலைபேசி மணி அடிக்கவும் எடுத்து பேசிய அவளோ, கவி, நாளைக்கு நைட்டு இந்தியா போகிறோம், டிக்கெட் புக் பண்ணிட்டேன், திங்ஸ் எல்லாம் இப்பயே எடுத்து வச்சுக்கோ என்று கால் வரவும் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வேக வேகமாக தனது துணிமணிகளை பேக் பண்ணி கொண்டு இருக்கையில் ஒரு சில துணிகளை காய போடலாம் என்று மாடியில் சென்று காய போட்டு கொண்டிருந்தாள். பின்னர் மாலை நேரம் சென்று துணிகளை எடுத்து வரலாம் என மேலே சென்ற போது ஒரு சில துணிகள் அங்கே இல்லை. எங்கே போயிருக்கும்? அந்த பக்கம் விழுந்திருக்குமா என்று பார்த்தாள். அங்கேயும் இல்லை. பின்னர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய ரூமிற்கு வந்து அனைத்து திங்ஸையும் பேக் பண்ணி முடித்தாள். பின்னர் மறுநாள் இரவு கவியும் ஆதியும் இந்தியா புறப்பட்டனர். அப்போது வீட்டில் உள்ள அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு செல்லவும் பாட்டி கவியிடம், பாத்துமா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க என்று பாட்டி கூறவும் சரி பாட்டி என்று கூறிவிட்டு கிளம்ப ஆரம்பித்ததும் வினோத் அங்கே வரவும், ஹாய் ஆதி, இந்தியா கிளம்புறீங்களா? ஹாப்பி ஜேர்னி என்று ஆதியிடம் தன் கையை நீட்டி குலுக்கவும் பின்னர் அடுத்த கணமே தன் கையை கவியிடம் வினோத் நீட்டினான். பின்னர் ஆதி, என்ன கவி யோசிக்கிற, கை கொடு என்று கூறவும் தயங்கிக் கொண்டே தன் கையை வினோத்திடம் நீட்டவும் அவள் கையை இரும்பு பிடி போல பிடித்து குலுக்க ஆரம்பித்தான். அந்த கை குலுக்கல் அவளுக்கு அன்னீசியாக இருந்தது. ஆதி, இந்தியா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், என்னால் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா என்று டபுள் மீனிங்காக கவியை பார்த்தபடி வினோத் கூறவும் உடனே கவி முகத்தை கோபமாக வேற பக்கம் திருப்பி கொண்டாள். சரிடா, சீக்கிரம் வந்துடுவோண்டா என்று கூறிவிட்டு இந்தியா புறப்பட்டனர். பின்னர் அன்று இரவு வினோத் கவியின் நினைப்பிலேயே இருந்தான். பிறகுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அவளின் துணிகளை அவளுக்கு தெரியாமல் அவன் எடுத்து வைத்தது. அதை எடுத்து தனது பெட்டில் மேல் போட்டுக்கொண்டு அதன் மேல் படுத்து கொண்டான். கவி, எப்படி வருவ என்று ஒரு கேவலமான பிறவியாக அக்கணம் அவன் மாறினான். இந்த எபிசோட் இதோட முடியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த கதையை பற்றி ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா, இல்லை எதாவது மாற்றம் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, நாம் நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.